ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏசர் டெஸ்க்டாப் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி அதில் அடிஷ்னலாக ஒரு எஸ்எஸ்டியும் ஒரு 8 GB ரேமும் அப்கிரேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற டெஸ்க்டாப் தான். பெட்டியோட கவுத்திட்டோம். உள்ள என்ன இருக்குன்னா, கீபோர்டு மவுஸ் கொடுத்துருக்காங்க. மவுஸை காணும், இந்த இருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மவுஸ் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, 2 பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த ரெண்டும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம அன்பாக்ஸ் பண்ண டெஸ்க்டாப் தான். என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா, i3 12th ஜென்ரேஷன், டிஃபால்ட்டாக 8 GB ரேம், 1 TB ஹார்ட் டிஸ்க், விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸோடு வருது. இது வந்து இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு 8 GB அப்கிரேட் பண்ண போகிறோம். அது போக ஒரு 256 SSDயும் அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ணி இந்த 1 TBயில் இருக்க ஓஎஸை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது. இதில் ஃபஸ்ட் டெஸ்க்டாப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். பவர் ஆன் சுவிட்சு, பவர் இண்டிகேஷன் எல்இடி, ரீஸ்டார்ட் சுவிட்சு, 4 USB போர்ட்டு, 2 வந்து 3.0, 2 2.0, ஆடியோ ஜாக்கு, மைக்குக்கு தனியாக, ஹெட்செட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் தூக்குறதுக்கு, ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தோம்னா எஸ்எம்பிஎஸ், இது நார்மல் எஸ்எம்பிஎஸ் மாதிரி இருக்குது. நம்ம இது கலட்டுறப்போ உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் PS2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறையா இதில் இந்த ஸ்லாட் கொடுக்குறதுல இவங்க இன்னும் கொடுக்குறாங்க. அடுத்து டிஸ்பிளேக்கு 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. DP போர்ட், HDMI போர்ட், VGA போர்ட். நான் பின்னாடி 4 USB போர்ட் இருக்குது, லேன் போர்ட் ஒன்று இருக்குது, ஆடியோ ஜாக் இருக்குது. இது வந்து நம்ம PCI ஸ்லாட் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா அதுக்குரிய வென்டிலேஷன். அவங்க பிராண்ட் சீலிங்கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்கிரேட் பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அப்டேட் பண்ண ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் ஆகுதா, டிஸ்பிளே வருதாங்கிறத செக் பண்ணிடுவோம். இருக்குது. ஆனால் ஆனோடனே இங்கே இண்டிகேஷன் லைட் எரியும். எப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் ரீட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனால் தான் உங்களுக்கு இங்கே கீபோர்டில் வந்து இந்த லைட் ஏறும்.
ஓகே, நம்ம இப்போ தைரியமாக ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா இதே கான்ஃபிகரேஷனில் நம்ம டெல்லோ, ஹெச்பியோ, லெனோவாவோ எடுத்தோம்னு வைங்களேன், எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து இந்த மாதிரி 16 பின் எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் 4 பின் எஸ்எம்பிஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணோன்னா இது வந்து நம்ம நார்மலாக லோக்கலில் கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற எஸ்எம்பிஎஸ் வாங்கி அப்கிரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதே இது பிராண்டட் இப்போ ஹெச்பி லெனோவா அதில் போகும்போது அவங்ககிட்ட தான் நம்ம எஸ்எம்பிஎஸ் வாங்க முடியும். அந்நேரம் எஸ்எம்பிஎஸோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 6000 ரூபாம்பாங்க, 7000 ரூபாம்பாங்க. இது வந்து அந்த விதத்தில் பார்க்கும்போது இது வந்து நமக்கு இந்த பிராண்டு சூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு வந்து இப்போ நம்ம ரேம் அப்கிரேட் பண்ண போகிறோம். ரேம் அப்கிரேட் பண்ண முன்னாடி உள்ளே இருக்க ரேம் வந்து என்ன ஸ்பீடுங்கிறத செக் பண்ணிக்கிறோம். த்ரீ 3200 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அப்டேட் பண்ணுறது 3200 தான் அப்டேட் பண்ணணும். ஸோ நான் வாங்கி வச்சுருக்கிறது வந்து 2666 வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ரேம் அப்கிரேட் மட்டும் ஃபியூச்சரில் பண்ணிக்கிடுவோம். இப்போதைக்கு எஸ்எஸ்டி மட்டும் அப்கிரேட் பண்ணுறோம். நம்ம அந்த டெஸ்க்டாப்பில் வந்து எஸ்எஸ்டியும் ரேமும் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் சில டெக்னிக்கல் இஷ்யூ, அதாவது என்னென்ன இஷ்யூனா, நம்ம இதுக்கு பிளான் பண்ண எஸ்எஸ்டி என்னன்னு பார்த்தோம்னா NVMe எஸ்எஸ்டி. நம்ம NVMe ஆர்டர் போட்டதுக்கு மாற்றி 2.5 எஸ்எஸ்டி வந்துருச்சு. அதே மாதிரி அதே நேரத்தில் ரேம் பார்த்தோம்னா 3200 ஸ்பீடு வந்து இதில் ஏற்கனவே உள்ளே இருக்குது. ஸோ 3200 தான் அப்டேட் பண்ணணும். ஆனால் வந்திருக்கிறது வந்து 2666 வந்திருக்கு. ஸோ இது அதனால இந்த வீடியோவில் வந்து ரேம் எஸ்எஸ்டி ரெண்டுமே நம்ம அப்கிரேட் பண்ணலை. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இதில் வந்து அப்டேட் பண்ணி காட்டுறோம். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.